Hi friends, welcome to Diamaka. நான் உங்கள் ஷாம். சில பேர் வீட்டில் பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு தேவையான எந்த ரிப்பேர் ஒர்க்காக இருந்தாலும் சரி அதை அவங்களே பண்ணி முடிச்சிருவாங்க. ஒரு பிளம்பிங் ஒர்க்ல இருந்து கார்பென்ட்ரி ஒர்க் வரைக்கும் எந்த ரிப்பேர் ஐட்டம் இருந்தாலும் சரி வெளியிலேருந்து யாரையும் கூப்பிட்டு அதை ரிப்பேர் பண்ண வைக்க மாட்டாங்க. அதை அவங்களே தான் பண்ணி முடிச்சிருவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா குருவிக்கு கூண்டு அடிக்கிறதுல இருந்து கதவுக்கு பெயிண்ட் அடிக்கிற வரைக்கும் எல்லா ஒர்க்கும் அவங்களே தான் பார்ப்பாங்க. என்னதான் அவங்க சூப்பர் சூப்பராக இருந்தாலும் வீட்டில் இருக்க ஸ்பேனரையும் ஸ்க்ரூ டிரைவரும் மட்டும் வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ணி முடிச்சிட முடியாது. சில மிஷினரிஸும் அவங்களுக்கு தேவைப்படும் சில சிச்சுவேஷன்ஸ்ல. சரி, அந்த மிஷின்ஸை நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கலாம், வாங்க முடியலனாலும் ரெண்ட்டுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போலான்னு பார்த்தா 250 இருந்து 500 வரைக்கும் ஒரு நாளைக்கு மட்டும் சார்ஜ் பண்றாங்க. சரி, இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு மிஷின்ங்க. வெறும் 400 செலவுல எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம இந்த வீடியோல காட்ட போறோம். ஒரு 6 நிமிஷம் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துறேன். இனிமேட்டி நீங்க எதுவும் ஹையர் பண்ண வேண்டாம், நீங்களே பண்ணிக்கலாம். இந்த மிஷின்ஸ்ல கார்பென்ட்ரி ஒர்க், கிராஃப்ட் ஐட்டம்னு எல்லா வேலையும் இந்த மிஷின்ஸ்லயே பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் மட்டும் கொஞ்சம் பிரஸ் பண்ணிடுங்க நண்பா. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் டொயிங்னு சொல்லிட்டு பிரஸ் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேபிள் டாப் மிஷின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 35x25 சைஸுக்கு ஒரு உடன் பேஸ் தேவை. அதுக்கப்புறம் 7x25க்கு 2 ரீப்பர் கட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அலுமினியம் எல் 1.5x 1 சைஸில் வாங்கிக்கோங்க. 25 சென்டிமீட்டருக்கு அதை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் RS775 மோட்டர். இந்த மோட்டருக்கு இன்ட்ரோ தேவையில்லன்னு நினைக்கிறேன், ஆனால் நிறைய வீடியோஸில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இப்போது இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 180 ருபீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் மோட்டருக்கு கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கனெக்டர், அப்புறம் வுட் கட் பண்ணுற ஒரு வீல், அதுக்கப்புறம் ஒரு சுவிட்சு, அதுக்கப்புறம் 2 ரீப்பர் கட்டை, அப்புறம் ஒரு ஒயர்ஸை கனெக்ட் பண்ணுற கனெக்டர்ஸ், ஃபைனலாக ஸ்க்ரூஸ். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாங்களில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைமென்ஷன் படி தான் அதை ட்ரில் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரில் பண்ணியாச்சு. சப்போஸ் இந்த சைஸுக்கு உங்கள் வீட்டில் ட்ரில் பிட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க எந்த மிஷின் ஷாப்பில் கொடுத்தாலும் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு ஒரு 50 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். சப்போஸ் இன்கேஸ் உங்கள் வீட்டில் இந்த ட்ரில் பிட் இருந்ததுன்னா உங்களுக்கு 50 ரூபா சேவிங்ஸ். சரி, வாங்க இப்போ இந்த மோட்டர் அசம்பிள் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அசம்பிள் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து இந்த அலுமினியம் எல்லை வந்து நம்மளோட பேஸில் ஃபிட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு உடன் பேஸ் சொன்னோம்ல ஃபஸ்ட்டு, அந்த உடன் பேஸில் தான் ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு 2 சைட்லையுமே இந்த மாதிரி ட்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரூ வச்சு இதை டைட் பண்ணிடலாம். இந்த அசம்பிளை நம்ம மறுபடியும் கழட்டிடுவோம். ஒரு மார்க்கிங் பர்பஸ்க்காக தான் இப்போ நம்ம அசம்பிள் பண்ணுறோம். இப்போது கனெக்டரும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கனெக்டரோட டைமென்ஷனை வந்து நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் இந்த கனெக்டரை காமிச்சிருப்போம். இந்த கனெக்டர் வந்து 250 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆன்லைன்லேயும் கிடைக்குது, பட் ஆன்லைனில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எந்த மிஷினுக்கு வேணாலும் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஃபைனலாக இப்போ நட்டும் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உடன் பேஸில் ஒரு ஹோல் போட போகிறோம். அந்த ஹோல் போடுறதுக்கான மார்க்கிங் பர்பஸ்க்காக தான் இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ணி பார்க்குறோம். இந்த கட்டிங் பிளேடோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 110 mm வருது. அந்த சைஸுக்கு இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ உடன் பேஸில் கட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி அதை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட உட்டை கட் பண்ணுற உளி இருந்தது, அதை வச்சு தான் இப்போ நான் கட் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த உளி இல்லைன்னா கார்பென்ட்ரிங் ஒர்க்கு யார் பார்க்குறாங்களோ அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அழகாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க, உங்களுக்கும் வேலை மிச்சம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக அசம்பிள் பண்ணி பார்த்துடலாம். இது வரைக்கும் புரியாதவங்களுக்கு இனிமேட்டு புரியும் நம்புகிறேன். இந்த அசம்பிள் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த அசம்பிள் எல்லாமே மிஷினோட பேஸ் சைடுக்கு வந்துடும். டாப் சைடில் கொஞ்சோண்டு சின்ன ப்ரொஜெக்ஷனில் தான் அந்த பிளேடு மேலே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே மிஷினோட பாட்டம் சைடில் வந்துடும். இந்த மாதிரி பாட்டமில் ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம். மிஷினோட டாப் சைட் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த மிஷினுக்கு நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். அந்த ஃப்ரேமுக்கு இந்த ரீப்பர் கட்டையை 2 சைட்லேயும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க.
2 சைடும் மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2mm ட்ரில் பிட்டை வச்சு இந்த மாதிரி ட்ரில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரில் பண்ண இடத்துல ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ட்ரில் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்க்ரூ இறங்கிடும். நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் அதை டைட் பண்ண வேண்டாம். சரி, இதுக்கப்புறம் இந்த பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அதாவது இந்த பேஸோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ரீப்பர் கட்டி நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அதில் இப்போ ஸ்க்ரூ பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ மோட்டரை பேஸில் வச்சு ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ரீப்பர் கட்டியும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மோட்டரோட அசம்பிளியை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் இந்த சின்ன ரீப்பர் கட்டையை நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் கழட்டிட்டு மறுபடியும் அதை மாட்டிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மிஷின் இப்போ முடிஞ்சிருச்சு. மிஷினோட சைட்டெல்லாம் கேப்ஸ் இருக்குது. அதை அடைக்கிறதுக்காக 6mm ப்ளே வாங்கிட்டு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. 6mm ப்ளேனா வேறு எதுவும் இல்லை, அந்த ப்ளேவுட்டோட திக்னஸ் தான் 6mm, அதனால தான் அது 6 ப்ளேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிடுங்க. இது எதுக்காக நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன்னா, நம்ம இடத்துல ஒரு சி கிளாம்ப் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கிளாம்ப் வச்சு தான் ஹோல்ட் பண்ண போகிறோம். இந்த மோட்ரு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றும், அதனால் ஒரு சின்ன வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாம்ப் பண்ணிட்டோன்னா இந்த மிஷின் வந்து ஷேக் ஆகாமல் ஒரே பிளேஸில் நிற்கும். அதுக்காக தான் இந்த பேக்கெட் ஹோல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிஷினோட பின்னாடி சைடில் சுவிட்ச் மவுண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கனெக்ஷன் பார்க்க போகிறோம். ஒயர் கனெக்ஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இப்போ சால்டிங் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரெட் அண்ட் ஒயர் காம்பினேஷன் ஒயர்ஸ் எடுத்துக்கோங்க, அதான் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மோட்டருக்கு வந்து சால்டிங் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மோட்டரோட ரெட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சுவிட்சில் இந்த மாதிரி டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பீஸு ரெட் ஒயரை எடுத்துக்கோங்க. அந்த ரெட் ஒயரை எடுத்துகிட்டு சுவிட்சோட இன்னொரு ரெண்டில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கனெக்ட் பண்ண ரெட் ஒயர் வந்து டைரெக்டாக பவர் சப்ளை கொடுக்க போகிறோம் இந்த ஒயருக்கு. ஓகே, மோட்டரோட பிளாக் ஒயர் வந்து டைரெக்டாக கிரவுண்டில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் இப்போ கனெக்டரில் பண்ணிடலாம். கனெக்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், கனெக்ஷனும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் கனெக்டர் யூஸ் பண்ணுறோம். கனெக்டர் இல்லைன்னா நம்ம 2 ஒயரும் ஜாயின் பண்ணி டேப் தான் அடிக்கணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கனெக்டர் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ பவர் பண்ணி மிஷினை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். சரி வாங்க, எப்படி ஓடுதுன்னு பார்க்கலாம். வெறும் ஐஸ் குச்சை கட் பண்ணி கட்டுறதுக்காடா இதை நைட்டு ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட் வாய்ஸ் இப்போ கேட்கும். அந்த மைண்ட் வாய்ஸ் எனக்கும் கேட்டுருச்சு. ப்ளீஸ் வெயிட் அண்ட் டூ வாட்ச். இந்த மிஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நான் இப்போது 6mm பிளேயர் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மிஷினில் 10mm வரைக்கும் நீங்கள் கட் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த லைக் பட்டனை மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முடிஞ்சால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை, see you.